ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த தடவை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் லெசன் வைஸாக. ஆல்ரெடி நம்ம சாப்டர் வைஸாக அப்லோட் பண்ணிட்டோம் சரிங்களா. ஒவ்வொரு சாப்டருக்கும் தனித்தனியாக அந்த வீடியோஸை பார்க்கணும்னா ப்ளேலிஸ்ட்டில் 11th இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்கும், அதில் செக் பண்ணி பாருங்கள். அதே போல் இங்கிலீஷ் மீடியமும் அப்லோட் பண்ணிட்டோம். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக சொல்கிறது வந்து கேட்குறது இல்லை. ஸோ கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் தனியாக சொல்லுங்கள், தமிழ் மீடியம் தனியாக சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நம்ம ஆல்ரெடி தமிழ் மீடியம் ப்ளஸ் வந்து இங்கிலீஷ் மீடியம் தனித்தனியாக தான் அப்லோட் பண்ணுறோம். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகிறதா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால் ஸோ நீங்கள் வந்து 11th இம்பார்ட்டன்ட் கொஷினை ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். அதே போல் மாடல் கொஷின் பேப்பர் இந்த அகாடமிக் இயரில் நடக்கிற யூனிட் மிட்டம் கொஷின் பேப்பர் இது எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது சரிங்களா. ப்ளேலிஸ்ட்டை வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. கூடவே ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். மிட்டமை பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ரிக்ட் வைஸாக டிஃப்ரெண்ட் கொஷின்ஸ் தான் கொடுப்பாங்க. அதே போல் யூனிட் டெஸ்ட்டாக பார்த்திங்கன்னா சென்னையில் நடக்குது. ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் மிட்டமாக நடக்குது, மந்த்லி டெஸ்ட்டாக நடக்குது. ஸோ அதெல்லாமே அந்த கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள். அதையும் நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் சரிங்களா. ஃபஸ்ட் லெசனில் 2 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொஷின் தான் கொடுத்துருக்கு. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின் தான், இது எல்லாமே படிச்சிருங்க. பிடிஎஃப் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கொஷின்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து 3 மார்க்ஸ் அண்டு 5 மார்க் கொஷின் இதையும் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. 5 மார்க்ஸை பார்த்தீங்க அப்படின்னா நீண்ட தொலைவுகளை அளக்கும் முக்கோண முறை மற்றும் ரேடார் முறை ஆகியவற்றை விளக்குக. அளவீடு செய்தலில் சரிங்களா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு பிழைகள் என்றால் என்ன, பிழைகளோட வகை, கூட்டல் பெருக்கல் ஆகியவற்றில் ஏற்படும் பிழைகளின் பெருக்கத்தை விவரி, முக்கிய எண்ணுருக்களை கணக்கிடுவதன் விதிகளை தருக சரிங்களா. இது எல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. பிடிஎஃப் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து யூனிட் 2ல் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொஷின் கொடுத்துருக்கு. இந்த வெக்டார் ஸ்கேலார் பெருக்கல் முறை, வெக்டார் பெருக்கல் குரூப்பு, எரிபொருள் என்றால் என்ன, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மைய நோக்கு முடுக்கம், சீரான வட்ட இயக்கம், இது எல்லாமே திருப்பி திருப்பி கேட்கக்கூடியது. ஸோ இந்த கொஷினும் நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணி வச்சுங்க. இது வந்து அடுத்து இருக்கக்கூடிய கொஷின் சரிங்களா. இது எல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. சீரற்ற வட்ட இயக்கம் என்றால் என்ன, திசைவேகம் மற்றும் வேகம் வரையறு, சார்பு திசைவேகம் என்றால் என்ன, இதுவும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து 3 மார்க்ஸ் அண்டு 5 மார்க் கொஷின் சரிங்களா. 5 மார்க்ஸ் பாருங்கள். வெக்டார் கூடுதலின் முக்கோண விதி விரிவாக விளக்குக. ஸ்கேலார் பெருக்கலின் பண்பு, வெக்டார் பெருக்கலின் பண்பு, மாறாத முடுக்கம் பெற்ற பொருளோட இயக்கம் சரிங்களா. இதெல்லாமே படிச்சிருங்க. 3 மார்க்ஸ் அண்டு 5 மார்க்ஸ் வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து யூனிட் 3 சரிங்களா. யூனிட் 3யில் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் வந்து கம்மியாக தான் கொடுத்துருக்கு, ஒரு 6. இந்த நியூட்டன் வரையறு, நியூட்டன் முதல் இயக்க விதி, இரண்டாம் விதி, இதெல்லாமே கேட்கக்கூடிய கொஷின், அதெல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து 3 மார்க்ஸ் அண்டு 5 மார்க்ஸ் சரிங்களா. நிலைமம் என்றால் என்ன, லாமியின் தேற்றம், இதெல்லாமே படிச்சிருங்க. 5 மார்க்ஸ் பாருங்கள். 3 மார்க்கும் 5 மார்க் வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. 5 மார்க்ஸ் வந்து 4 தான் கொடுத்துருக்கு. மெல்லிய கம்பி அல்லது நூலினால் இணைக்கப்பட்ட கலப்பொருளோட இயக்கத்தை செங்குத்து திசையில் விவரி, அதே போல் கிடைமட்ட திசையில் விவரி, வளைவுச்சாலைகளில் வெளி விளிம்பு உயர்த்தப்பட்டிருப்பின் நோக்கம் என்ன, விளக்குக. இதெல்லாமே எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடிய கொஷினு. 4th சாப்டர் வரைக்கும் கொடுத்துருக்காங்களான்னு தெரியல. ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் 4th சாப்டர் இருக்கலாம், இருந்தால் நோட் பண்ணிங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இது பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் சரிங்களா. 7 தான் கொடுத்துருக்கு. இந்த 2 மார்க்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. இதையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து 3 மார்க்ஸ் சரிங்களா. 3 மார்க்ஸ் அண்டு 5 மார்க்ஸ். 5 மார்க் 2 கொஷின் தான் கொடுத்துருக்கு. 3 மார்க்ஸ் வந்து 5 கொடுத்துருக்கு. ஸோ இது எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணி வச்சுங்க. வேலை ஆற்றல் தத்துவத்தை விவரி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பரிணாம மீட்சி முதலில் பொருட்களின் திசைவேகத்திற்கான சமன்பாட்டை தெரிவித்து அதன் பல்வேறு நேர்வுகளில் விவரி சரிங்களா. இந்த கொஷின்ஸ் எல்லாமே மார்க் பண்ணி வச்சுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் மாடல் கொஷின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இதெல்லாமே அப்லோட் பண்ணோம். இந்த கொஷின்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.